வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு மிக மிக முக்கியமான செய்தி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் பத்திரிகைகளின் வாயிலாக கேள்விப்பட்டிருக்க கூடும். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போன அந்த தொகுதி, குளத்தூர் தொகுதி, அவர் அந்த தொகுதியில் நின்று மிகவும் மோசமான முறையிலே தோற்று போனார். நான் மோசமான முறையிலே என்று சொல்லும் பொழுது யாரும் எதிர்பார்க்கவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சக்திகளும் அதிர்ந்து போயின. எப்படி நடந்தது என்பது பற்றி திமுக தரப்பில் விசாரணைக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. தேர்தல் முடிந்து வாக்குச்சீட்டு எண்ணப்பட்டது அந்த சில குறிப்பிட்ட நாட்களுக்கும் உள்ளாகவே. அப்போ என்ன நடந்தது, இது எப்படி நடந்தது, எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக பரிசீலனை செய்தோம்னு சொன்னால், 2 விடயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கவனிக்க தவறிவிட்டது அல்லது உதாசீனப்படுத்தி விட்டது என்று நான் முழுமையாக குற்றம் சுமத்த விரும்புகிறேன். அல்லது வேறு வார்த்தைகள் தெரியவில்லை. திமுக தலைவர் அவருடைய தொகுதியிலே சரியாக அந்த மிஷின்கள் இருக்கின்றனவா என்று எண்ணப்பட வேண்டும் என்று அவர் கொடுத்திருக்கிற அந்த பிராது குற்றச்சாட்டு என்பது குதிரைகள் தப்பி ஓடிய பின் லாயத்தை பூட்டுகின்ற கதையாக இருக்கிறது. மொத்தம் குளத்தூரில் உள்ள 286 தொகுதிகளில் 5 விழுக்காடு என்பது சுமார் 14 வாக்குச்சாவடிகள். அதனால தான் 14 வாக்குச்சாவடிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இதுதான் உச்சநீதிமன்றம் சொல்கிறது, தேர்தல் கமிஷனும் சொல்கிறது. அதில் என்ன சரிபார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள முக்கியமான பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட், இவிஎம், அதில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் பேண்ட் மெமரி, இதெல்லாம் சரிபார்க்குறாங்க. எப்படி சரியாக இருக்கா இல்லையா, அதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. திமுக தரப்பிலிருந்து இளங்கோவன் என்று ஒரு அவர்களுடைய நிர்வாகி சென்றிருந்தார். மற்றபடி அந்த தேர்தல் அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அந்த விவிபேட் மிஷின் அல்லது அந்த இவிஎம் மிஷினை தயாரித்த அந்த பெல் நிறுவனத்துடைய பொறியாளர்கள் வந்திருந்தார்கள். சோதனைகளில் எதிர்பார்த்தபடி சரியாக அமையவில்லை. சிலவற்றில் பெயர் இருப்பதற்கு பதிலாக வெறும் புத்தம் புதிதாக அந்த பேப்பர் ஒட்டப்பட்டிருந்தது. சில மிஷின்களில் அந்த மிஷின்களிலுடைய எண்கள் மாறியிருந்தன. சீல்கள் எதிர்பார்த்தபடி சரியாக இல்லை. மிஷின் உற்பத்தி செய்த பொறியாளர்கள் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கள கூட்டு வந்திருக்கிறாங்க. அட்டானமஸாக நாங்கள் சொல்லக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய சில என்ஜினியர்ஸ் அவங்களும் இருக்க வேண்டும் என்று திமுக வற்புறுத்துகிறது. அப்போ இவங்க முக்கியமாக வச்சிருக்கிறது என்னென்னா, சீல் சரியாக இல்லை, முன்ன வைக்கிறதுக்கு பதிலாக பின்ன இருக்குது, இப்போ டேப்பு அதில் புதுசாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதை பற்றி சொல்லும் பொழுது 14 வாக்குச்சாவடிகளில் என்னன்னா 5ல் மட்டுமே இவங்க பார்த்துருக்குறாங்க. 5லேயும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. உடனே என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, 14ல் 5 என்பது 30% தேர்தல் நடந்த அந்த மிஷின்கள் தவறாக இருந்தன என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தேர்தல் கமிஷன் சார்பாக அவர்கள் சொல்வது இது ஹியூமன் எரர், மனித தவறு என்று சொல்லுகிறார்கள். முக்கியமான பிரச்சனை அது அல்ல, வேறொரு பிரச்சனை. அதை விட்டுவிட்டு இன்னொரு இடத்துல எல்லோரும் களமாடி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையமும் சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, திமுக தரப்பிலும் சரி, இவர்கள் எல்லாம் சொல்வது இது மறு வாக்கு எண்ணிக்கை அல்ல அப்படிங்கிறாங்க. திருப்பி எண்ணிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. ரைட், ஒத்துக்கிடலாம். ஆனால் இவிஎம்மில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, பொத்தானை ஒரு வாக்காளர் அழுத்தும் பொழுது அந்த சின்னத்திற்குத்தான் அங்கே உள்ளுக்கு விழுகின்றதா என்பதை சரிபார்க்க வேண்டும். அதுதான் இப்பொழுது பிரச்சனை. இதில் விவிபேட்டை எண்ணுவது மூலமாக தனியாக அந்த பேப்பர் வந்துகிட்டு இருக்கும். அதை எண்ணுறது மூலமாக இந்த மிஷினில் உள்ள எண்ணையும் இதையும் சரிபார்க்க முடியும். என்ன பொருந்துதான் பார்க்கணும். அது பற்றி இந்த பொருந்துதான்னு பார்க்கறது பற்றி இந்த சரிபார்ப்பில் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கான ஒரு உத்தரவை
உச்சநீதிமன்றமும் கொடுக்கவில்லை, தேர்தல் ஆணையமும் கொடுக்கவில்லை. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இப்பொழுது நம் முன் உள்ள ஒரு கேள்வி, மையமான கேள்வியை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வைக்கிறேன். குளத்தூர் தொகுதியில் வாக்காளர்கள் உதயசூரியனுக்கு பொத்தானை அழுத்தியிருந்தால் அது உள்ளே விழுவது உதயசூரியனுக்கு பதிலாக வேறு ஒரு சின்னத்தில் விழுந்திருந்தால் எப்படி இதை அறிந்து கொள்வது? அந்த மெஷின்ல உள்ள அந்த எண்ணிக்கையையும் அந்த விவிபேட்டையும் பொருந்துகிறதா என்று சரிபார்ப்பதன் மூலமாகத்தான் நாம் அதை சரிபார்க்க முடியும். ஆனால் அதற்கு சாத்தியமில்லை என்று ஆக்கிவிட்டார்கள். இப்பொழுது திமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் போட்டு முடிச்சாச்சு, எல்லாம் அழிஞ்சாச்சு, உள்ளுக்கு ஒண்ணும் இல்லை, அந்த போட்ட மிஷினு சரியா இருக்கா இல்லையா, கரண்ட் வருதா இல்லையா, அதுல சிப் ஒழுங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. வேற எதுவுமே சொல்லவில்லை. எவ்வளவு ஒரு பெரிய ஏமாற்று வித்தையை இந்த உச்சநீதிமன்றம் மூலமாக, தேர்தல் கமிஷன் மூலமாக இவர்கள் இங்கே அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இதுதான் மிகப்பெரிய, அதை கூட இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா மனித தவறுன்ட்டாங்க. இவங்க உச்சநீதிமன்றம் போகலாம், திமுக தரப்பில் இருந்து போனாலும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அவர்கள் தான் இதை சொல்லி இருக்கிறார்கள். இது மனித தவறுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் சீல் வைக்கலைங்கிறதுக்காக நம்பரை மாற்ற முடியுமாங்க? எங்க இதுல வரலங்கிறதுக்காக நம்பரை மாற்ற முடியுமாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவர்கள் எண்ணிக்கையெல்லாம் முடிந்து விட்டது. அதை திருப்பவும் மீண்டும் அதை எண்ணிக்க ஒரு வேளை கோர்ட்டு கொடுத்து விட்டால் மீண்டும் வாக்கெண்ணிக்கை ஏற்படுத்தப்படும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை வந்தால், அதில் விவிபேட்டையும் எண்ண வேண்டும் என்ற நிலை வந்துவிட்ட கூடாது என்பதற்காக விவிபேட்டில் உள்ள அந்த பேப்பரை முழுக்க ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல இன்றைக்கு மறைந்து போகக்கூடிய அளவில் அந்த தெர்மோ பிரிண்டிங்ல தான் வைத்திருப்பதாக இன்றைக்கு பல வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதனாலதான் பாருங்க, இது மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை, இவிஎம் மிஷின் பற்றிய பிரச்சனையை அகில இந்திய அளவில் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மற்றும் இங்கே ஐஏஎஸ் ரிட்டையர்டு தேவசகாயம் அப்துல் கலாம் மறைந்த பிரசிடென்ட், அவருடைய பிஏவாக இருந்தவர் பொன்ராஜ், இவர்கள், அப்புறம் நம்ம ஐயநாதன் ஐயா, இவங்க எல்லாரும் இவிஎம் மிஷின் இவ்வாறு தவறு செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது பற்றி இன்றைக்கு யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. இது ஒரு பக்கம். நாம இப்போ இரட்டை குழல் துப்பாக்கி, ஒரு குழலை பற்றி தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு குழல், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரிய பிரச்சனையாக எஸ்ஐஆர் பிரச்சனையை அங்க ஜூன்ல கொண்டு வந்தாங்க. பீகார்ல எஸ்ஐஆர் பிரச்சனையை தமிழ்நாடு முழுவதும் பேராசிரியர் யோகேந்திர யாதவ், அவர் தான் அங்க பீகார் முழுக்க எக்ஸ்போஸ் பண்ணாரு. அவருடைய அமைப்பு இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் சார்பாக நான் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தன்னார்வலர்களிடம் சென்னை, மதுரை, கோவை ஆகிய இடங்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் சென்று தோழர்களை சந்தித்து, மிகப்பெரிய ஒரு ஆபத்து தமிழ்நாட்டில் வருவதற்கு காத்திருக்கிறது. இவர்கள் பீகாரிலே என்ன செய்தார்கள், வங்காளத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், 1 கோடி கிட்டத்தட்ட வாக்காளர்களை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் நீக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. எனவே இங்கே அடிப்படையிலே பூத் லெவல்ல இதை சரிபார்த்து கச்சிதமாக வைக்கக்கூடிய ஒரே அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஏன்னா மற்ற அமைப்புகளிடமும் அதற்கான அந்த ஆள் பலம் இல்லை. எனவே அவர்களிடமும் அதற்கான சொல்வதற்கான ஏற்பாடுகளை நாம் சொன்னோம். அதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆன்லைன்ல எத்தனை பேர் சேர்க்க போகிறார்கள் என்பது பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் என்றும் கூறினேன். குளத்தூர்ல பாருங்க, 83,402 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 83,402. வெற்றி வித்தியாசம் 8,795 தான். ஒரே ஒரு கேள்வி, 83,042 பேரை வெளியேற்றிவிட்டு கடந்த தேர்தலில் 70,384 மார்ஜின்ல வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர், ஒரு போட்டியாளர் தோற்க முடியுமா? இது எப்படி சாத்தியம்?
இதுதான் இப்பொழுது நம் முன்னால் உள்ள கேள்வி. அப்பொழுது எத்தனை பேர் ஆன்லைன்ல சேர்த்திருக்கிறாங்க? அது பற்றி தரவுகள் இருக்கிறதா? எத்தனை பேரை நீக்கி இருக்கிறார்கள்? எல்லாம் எங்க ஏரியாவை பார்த்துக்கிட்டோம். தவறு செய்திருக்கிறீர்கள். தமிழ்நாடு முழுக்க மொத்த நிகர நீக்கம் 74 லட்சம் பேரை தமிழ்நாடு முழுக்க நீக்கி இருக்கிறாங்க. மீண்டும் சேர்க்கப்பட்டவர்கள் 27.53 லட்சம் பேரை திருப்பியும் சேர்த்திருக்கிறாங்க. எப்படி சேர்த்தாங்க? எங்கிருந்து சேர்த்தாங்க? சொல்றாங்க செத்தவங்க எல்லாரையும் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் செத்துருக்காங்க? தகவல்கள் வேண்டாமா? அப்போ இதைத்தான் மீண்டும் மீண்டும் கடந்த 10 மாதமாக சொல்லி வந்தோம். திமுக அணியினரிடம் பேசினோம். நாங்கள் சரியாக எங்களுடைய பகுதியிலே பார்த்து கொண்டோம் என்று சொன்னார்கள். உங்களுடைய பகுதியில் நீக்கப்பட்டவர்கள் வேறு எங்காவது சென்று அங்கு வாக்களித்தால் அவர்கள் அங்கு சேர்க்கப்படுகிறார்களா என்பது பற்றி நமக்கு ஒரு புரிதல் இல்லை. ஆன்லைன்ல வடக்கர் உள்ளவங்க எத்தனை பேர் சேர்க்கப்பட்டார்கள்? இவை எதுவும் நம்மகிட்ட விவரம் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்றோம்னா, ஒன்று தப்பிட்டா இன்னொன்று எஸ்ஐஆர், இன்னொன்று இவிஎம், இந்த இரண்டும் இந்தியாவில் எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் இல்லாமல் ஆக்கிவிட்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி தோற்கடிக்கப்பட்டார். மிகப்பெரிய ஒரு பெண் சிங்கமாக விளங்கிய மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டார். கடைசி வரை ஆவணங்கள் கையில் வைத்திருந்த 27 லட்சம் பேர் வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டிலும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். நாம் சொல்வதை எவரும் காது கொடுத்து கேட்பதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது சரியில்லை என்று சொல்லுவது என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை. அதனால்தான் நாம் சொல்லியிருக்கிறோம், மொத்தத்தில் திமுகவினுடைய நிலை, குதிரைகள் ஓடிவிட்டன, லாயத்தை பூட்டுகிறார்கள். இதில் திமுகவுக்கு மட்டுமல்ல, ஜனநாயகத்திற்கும் இது கிடைத்த தோல்வியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சமூக மாற்றத்திற்காக டெமோக்ராட்டிக் தமிழன் என்றொரு சேனலை நாம் நடத்துகிறோம். அந்த சேனலில் முற்போக்கு கருத்துகள், ஏகாதிபத்திய எதிர்ப்பு கருத்துகள், தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவான கருத்துக்கள், அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது குறித்தும் சிறுக சிறுக பேசிக்கொண்டிருக்கிறோம். அவற்றையும் நீங்கள் அதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அவற்றிற்கும் ஆதரவளியுங்கள், பின்னூட்டம் அளியுங்கள். அதுபோல ரூஸ்டர் செய்திகளுக்கும் பின்னூட்டம் அளிக்கும் பொழுது மிக நாகரிகமாக அளியுங்கள். நீங்கள் மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்கலாம், எனினும் உங்களுடைய அந்த பின்னூட்டம் என்பது ஃபீட்பேக் எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.